நம்முடைய தாய் தந்தையார் கடவுளாலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் அருளும் அமைதியும் உண்டாயிருப்பதாக. ஆமென். கண்களை மூடி ஆண்டவருக்கு வேண்டிக் கொள்வோம். எல்லா அருளுக்கும் ஆசீர்வாதத்துக்கும் ஊற்றாய் இருக்கிறீர்கள் அன்பின் நல்ல கடவுளே, நன்றியோடு துதிக்கிறோம், உங்களை சோதரிக்கிறோம். பிள்ளைகள் கர்த்தரால் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று சொல்லுகிற வாக்கு தத்தத்தை சுதந்திரமாக்கிக் கொள்ளும்படியாக அந்த சுதந்திரத்தை உம்மிடத்தில் இருந்து நாங்கள் பெற்றிருக்கிறோம். அதை உம்முடைய கைகளை ஒப்புவிக்கக்கூடிய ஆற்றலை, அறிவை, அருளை இந்த நாளிலே தந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்போதும் திருமறையின் வழியாக நீர் உங்களுடைய ஆவியானவர் வழியாக எங்களோடு பேசுகிறார்கள். இயேசு என்ற திருப்பெயரை முன்னிட்டு வேண்டுதல் செய்கிறோம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமென். திருமுழுக்கு வழிபாடு. இந்த சிறப்பு வழிபாட்டிலே ஆண்டவருடைய வார்த்தையை சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி மத்தேயு நற்செய்தி நூல் 28ஆம் பிரிவு திருவசனங்கள் 18 தொடங்கி 20 வரை அடங்கிய திருமொழியை படிக்க அனைவரும் கருத்தாய் கேட்போம். இயேசு அவர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை, மகன், தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று கூறினார் என்பதைகிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான பெற்றோர்களே, பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே வாழ்த்துகிறேன். சிறப்பாய் ஒரு புதிய ஆண்டிலே, ஒரு மனமகிழ்ச்சியான பண்டிகை காலங்களிலே இந்த கிராமத்து சூழலிலே வந்து ஆண்டவருடைய திருமணத்தில் இருந்து அவருடைய வார்த்தையின் வழியாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்வடைகிறேன். இந்த சிறப்பு வழிபாட்டிலே ஆண்டவருடைய வார்த்தையை சிந்திக்க முற்படுகின்ற போது ஒரு சில செய்திகளை மாத்திரம் சுருக்கமாய் சொல்லி இந்த கடவுளின் வார்த்தையை நிறைவு செய்ய முற்படுகிறேன். முதலாவது, பல்வேறு திருச்சபை பாரம்பரியங்கள் நிறைந்த சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் நம்முடைய திருச்சபையினுடைய ஒழுக்கத்தை முதலாவது தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமானது. அதற்கான அடித்தளம் திருமறையிலே இருக்கிறது. ஒன்று, லுத்தரன் திருச்சபை என்பது தந்தை, மைந்தன், தூயாவியார் என்று சொல்லப்படுகின்ற மூவொரு கடவுள். கடவுள் ஒருவரே, அவரை தந்தை, மகன், தூயாவியார். ஒருவேளை தந்தை என்று சொல்லுகின்ற போது சமகால புரிதலிலே தாய் தந்தையாகிய கடவுள் என்று பார்க்கின்ற சமகால சிந்தனையிலே நாம் இருக்கிறோம். ஆகவே கடவுள் பெற்றவராகிய கடவுளாயிருக்கிறார். பேரண்ட் காட், காட் தி சன், காட் தி ஹோலி ஸ்பிரிட். இந்த மூவரும் சேர்ந்தவர் தான் கடவுள். அந்த திருத்துவ உண்மை கடவுளின் பெயரைத்தான் அடித்தளமாக கொண்டு நம்முடைய திருச்சபை இருக்கின்றது. திருச்சபைக்கு தலைவர் கிறிஸ்து ஒருவரே. அதை நாம் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் திருச்சபைக்காய் நமக்காய் ரத்தம் சிந்தினவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஆகவே லுத்தரன் திருச்சபையிலே லுத்தர் சொல்லுகின்ற அந்த திருமறை கோட்பாட்டினுடைய சாரம் என்பது ஒன் கிரைஸ்ட், ஒன்லி ஒன் கிரைஸ்ட், கிரைஸ்ட் அலோன் என்று சொல்லி ஆங்கிலத்திலே வந்து சொல்லுவோம். கிரைஸ்ட் அலோன். அந்த கிரைஸ்ட் அலோன், கிறிஸ்து ஒருவரே என்று வருகின்ற போது இந்த உலகத்தின் மீட்பர் அவர் கிறிஸ்து ஒருவரே. அவரில் நாம் பற்றுறுதி உடையவர்களாக இருக்க வேண்டும். அவர் வழியாகவே கடவுளின் அருள் நமக்கு அருளப்படுகிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அவரை குறித்து மாத்திரமே திருமறை சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே திருச்சபை என்பது திருமறையின் வார்த்தைகளிலே நிலைத்திருக்க வேண்டும். இவைகளை நாம்
உள்ளாக நாம் கடந்து வர வேண்டும். ஆகவே ஒன் கிரைஸ்ட், கிறிஸ்து ஒருவரே என்பதனாலே திருமுழுக்கும் ஒன்றுதான், ஒரே திருமுழுக்கு தான். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கு பல பாரம்பரியங்களை சொல்லுகின்ற முன்மொழிகின்ற ஓநாய்கள் நிறைந்த சுய ஆதாயத்திற்காக விசுவாசத்தை சீர்கெடுக்கின்ற பல தனிநபர் திருச்சபை என்ற பெயரிலே பல ஊழியர்கள் திரித்து இறை மக்களை குழப்புகின்ற ஒரு சமூகத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட நிலையிலே கிறிஸ்து ஒருவரே, திருமுழுக்கும் ஒன்றுதான். எனவே இன்றைக்கு ஒரு குழந்தையை ஆண்டவருடைய திருமுறையிலே திருமுழுக்கின் வழியாக கிறிஸ்துவிலே இணைக்க முற்படுகின்ற இந்த வேளையிலே இந்த உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாளைக்கு பிள்ளை வளர்ந்த பிறகு இந்த சபை சரியில்லை, இன்னொரு சபைக்கு போறது, இன்னொரு சபைக்கு நீங்க போக விரும்பினால் தாராளமா போகலாம். ஐயர் சரியில்லை, சபை மூப்பர்கள் சரியில்லை, போதனைகள் சரியில்லை, தாராளமாய் போகலாம். ஆனால் திருமுழுக்கு ஒன்றுதான் என்பதை நாம் தெளிவாய் அறிந்திருக்க வேண்டும். அதோடு கூட ஐயர் சரியில்லை, பீஸ் மெம்பர் சரியில்லைன்னு சொல்லிட்டு போனா எங்க போனாலும் அது நிலைமைதான் இருக்கும். நாம் திருச்சபைக்கும் ஆண்டவருக்கும் உண்மையா இருக்கிறோமா? ஏதோ போதனை குற்றம் சொல்லுகிறோம், இல்லை சபை மூப்பர்களை குறை சொல்லுகிறோம் என்று சொல்லிவிட்டு நம்முடைய இயலாமைகளை எல்லாம் மறைத்துக் கொண்டு வேறு வேறு சபைக்கு போவதனாலே ஒரு பயனும் கிடையாது. திருமறையை நாம் படித்து விளங்கிக் கொள்ள முற்படுவோமேயானால் வழிபாட்டுக்கு வந்தோமா, ஆண்டவரை நேசிக்கிறோமா, ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிறோமா, புதிய சிந்தனைகள் என்ன கிடைக்கிறது, இந்த வாரத்திற்கு நான் கிறிஸ்தவனாக நடந்து கொள்வதற்கு என்ன புதிய கருத்தை பெற்றுக்கொண்டேன் என்கின்ற சிந்தனைகளோடு நாம் பயணிக்க வேண்டுமே அன்றி இன்னைக்கு ஒரு சபையில் இருப்போம், நாளைக்கு ஒரு சபைக்கு போறேன்னு சொல்லி வார வாரம் ஒரு திருமுழுக்கு எடுக்கின்ற ஒரு நிலை வந்துவிடக்கூடாது. ஆகவே ஒரே திருமுழுக்கு உண்டென்று விசுவாசிக்கிறேன் என்பதை இப்பொழுது அறிக்கை செய்ய இருக்கும். ஆகவே அந்த ஒரு திருமுழுக்கிலே வாழ்நாள் மட்டும் நிலைத்து நிற்பதற்கு பெற்றோர்களாகிய நாமும், போதகர்களும், இறை மக்களும், உறவினர்களும், நண்பர்களும் அந்த குழந்தையை உறுதியான ஒரே விசுவாசத்திலே, ஒரே நம்பிக்கையிலே, ஒரே கிறிஸ்துவிலே, ஒரே திருமுழுக்கிலே நிலைத்து நிற்பதற்கு உதவி செய்வதற்கு இந்த நாளிலே இறை மக்களாகிய நாமும் ஆண்டவருக்கு வாக்கு கொடுப்பதற்கு இந்த நாளிலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். இங்கிருக்கின்ற என் அன்பார்ந்த சபையாருக்கு ஒரு அழைப்பு. இதுவரைக்கும் எத்தனை பேருக்கு திருமுழுக்கு எடுத்திருக்கிறீங்க என்பது எனக்கு தெரியாது. ஆனால் இது திருமுழுக்கு வழிபாடு என்பதனால இந்த வேளையிலே சொல்லுவது ஏற்புடையதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நீங்கள் ஆவிக்குரிய பாடல்களை பாடலாம், விசுவாச பிரமாணங்களை அறிக்கை செய்திருக்கலாம், வழிபாட்டை தவறாமல் கலந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் திருமுழுக்கு எடுக்காமலேயே வழிபாட்டிலே கலந்து கொள்கிறவர்களாய் இருக்கிறீர்களேயானால் கிறிஸ்துவோடு முழுமையாக ஐக்கியப்படவில்லை என்பது பொருளாகும். எனவே கிறிஸ்துவிலே இணைக்கப்படுவதற்கு நீங்கள் ஒவ்வொருவரும் திருமுழுக்கு எடுக்கிறீர்களா என்பதை உறுதி செய்து எடுக்காமல் இருப்பீர்களேயானால் உடனடியாக நீங்கள் திருச்சபையிலே திருமுழுக்கு எடுத்துக்கொள்ளும்படி உங்களுக்கு ஆற்காட்டுத்திற திருச்சபையுடைய போதகர் என்ற முறையில் இந்த அன்பார்ந்த அழைப்பை உங்களுக்கு விடுக்கிறேன். திருமுழுக்கிலே இணைக்கப்படுகின்ற போது நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பு தான் இன்றைக்கு நற்செய்தி பகுதியை நாம் படிக்க கேட்டோம். நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போங்கள், தந்தை மைந்தன் தூயாவின் திருப்பெயராலே திருமுழுக்கு போடுங்கள், கிறிஸ்துவின் சீடராக இருப்பதற்கு கற்பிக்க வேண்டும். ஒருவேளை குழந்தை திருமுழுக்காக இருப்பதினாலே இந்த குழந்தை போய் நற்செய்தி அறிவிக்க முடியுமா? இல்லை நீங்க பிற சபையில பிற ஊழியக்காரர்கள் நிறைய பேர் என்ன சொல்றாங்க, மனம் திரும்பிதான் ஞானஸ்நானம் எடுக்கணும். அப்படி எல்லாம் கிடையாது. மனம் திரும்பிதான் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டுமானால் இயேசு கிறிஸ்து மனம் திரும்பினாரா? மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்ததா? இயேசு பாவமற்றவர். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? இயேசு பாவமற்றவர் என்கின்ற விசுவாசம் இருக்கிறதா? அல்லேலூயா. பாவமற்றவர் ஏன் மனம் திரும்பி விசுவாசம் திருமுழுக்கு பெற வேண்டும்? ஞானஸ்நானம் என்ன சொல்லுது? யோவான் ஸ்நானம் என்ன அறைகூவல் விடுத்தார்? நீங்கள் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெறுங்கள் சொன்னார். ஆனா இயேசு கிறிஸ்து மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லாது இருந்தும்
அவர் திருமுழுக்கு பெற்றுக்கொண்டார். திருமுழுக்கு பெறுவதற்கு பாவியாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. பாவமற்ற குழந்தைகளுக்கும் திருமுழுக்கு கொடுக்க வேண்டும். இது ஒரு பெயர் சூட்டு விழா. சிறப்பாய் இந்த நாளிலே முதல் பிறந்த நாளை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே திருமுழுக்கு வைக்கின்ற போது வாழ்நாள் முழுவதும் அந்த குழந்தை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கும். நம்முடைய பிறந்த நாளை விட திருமுழுக்கு பெற்ற நாளை கொண்டாடுவது கிறிஸ்தவர்களாகி நமக்கு மிகவும் ஏற்புடையதாக இருக்கும். அந்த நிலையிலிருந்து பார்க்கின்ற போது குழந்தைக்கு பிறந்த நாளும் திருமுழுக்கு நாளும் ஒரே நாளிலே அமையும்படியாக பெற்றோர் எடுத்திருந்த இந்த முன்னெடுப்பு கடவுளுடைய திருமுறையிலே கடவுளுக்கு ஏற்புடையதும் கடவுளின் திருப்பெயருக்கு மாட்சிமை உடையதுமாய் இருக்கிறது. இறை மக்களாகிய நாம் ஒரு திருமுழுக்கு வழிபாட்டிலே பங்கேற்றிருக்கிறோம். நாம் திருமுழுக்கை பெற்றிருக்கிறோம். மற்றவர்களை திருமுழுக்கிற்கு ஆயத்தப்படுத்த வேண்டும். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை இந்த உலகத்திற்கு அறிவிக்க வேண்டும். சிலுவையிலே இயேசு தம்மை அறையப்பட்ட போது சிந்தின அந்த ரத்தத்தின் வழியாக நாம் முழுவதுமாய் கழுவப்படுவதற்கு நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்கிற போது அப்பொழுதுதான் இந்த திருமுழுக்கு முழுமை பெறுகிறது. இந்த சிந்தனைகளோடு இந்த திருமுழுக்கு வழிபாட்டிலே நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். இந்த நாளிலே திருமுழுக்கு பெறுகின்ற குழந்தையையும் அவருடைய பெற்றோர்களையும் அவருடைய மூதாதைகளும் கடவுள் இம்மட்டும் வழிநடத்தினவர் இனியும் நடத்துவார் என்கின்ற வாக்கு தத்துவத்தையும் ஆசீர்வாதத்தையும் நம்முடைய பெற்றோர்களுக்கும் குழந்தைக்கும் சபையினுடைய போதகர்களாய் தெரிவிக்கிறோம். இறை மக்கள் உங்களுடைய சார்பிலும் குழந்தையை ஆண்டவருடைய திருப்பெயரினாலே இந்த ஆண்டவருடைய அருளை வார்த்தை வழங்குகின்ற மேடையிலிருந்து வாழ்த்துகிறோம். கடவுள் பெற்றோர்களையும் குடும்பத்தின் மக்களையும் குழந்தையையும் நிறைவாய் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பதாக. ஆமென். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் எல்லா துதிகளுக்கும் தோத்திரம் பார்த்ததாய் என்கிற எங்கள் அன்பின் நல்ல கடவுளே, இப்பொழுது நம்முடைய வார்த்தையின் வழியாக எங்களை ஆற்றப்படுத்தி இருப்பதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த திருமுழுக்கிலே இணைக்கப்படுகின்ற குழந்தையை திருமணத்திற்கு ஒப்படைக்கின்ற பெற்றோர்களையும் மூதாதைகளும் குடும்பத்தின் மக்களையும் என் ஆசீர்வாதத்திலே கொண்டாடுவோம். இந்த வழிபாட்டிலே பங்கேற்றிருக்கின்ற நாங்கள் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கை நினைவு கூறவும் நாங்கள் அறிக்கை செய்த பற்றுரையிலே நாங்கள் நிறைவேற்றவும் இப்போது எங்களுக்கு உங்களுடைய திருவசனங்கள் வழியாக ஆவியாளர் வழியாக நினைப்பூட்டினதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்களுடைய உன்னதமான பாதுகாப்பு பராமரிப்புக்கும் ஆளுகைக்கும் ஒப்புவிக்கிறோம். இயேசு என்ற திருப்பெயரை முன்னிட்டு வேண்டுதல் செய்கிறோம் எங்கள் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே. ஆமென். அனைத்து ஆற்றல் நிறைந்த நம்முடைய தாயும் தந்தையுமாக கடவுளுடைய அன்பும் நம்முடைய ஆண்டவர் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவுடைய அருளும் அமைதியும் தூய ஆவியாருடைய வல்லமையுள்ள பாதுகாப்பு பராமரிப்பும் மாறாத நீதியுடன் படிக்கும் ஐக்கியமும் வாழ்த்துகிறோம். இன்று மற்றும் எல்லா காலம் நம் அனைவரோடு சிறப்பாய் திருமணத்திலே இணைக்கப்படுகின்ற குழந்தையோடும் நம்முடைய பெற்றோர்களோடும் விரைந்து நின்று வழிநடத்தி காப்போமாக. ஆமென்.